ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறையா விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு மார்கழி 23 திருப்பாவை பாடல் 23வது பாடலை பாடி அதற்கான விளக்கங்களை உங்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருப்பாவை பாடல் 23. மாலை மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் போர்ந்தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போர்தருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போர்ந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்ப இந்த பாடலுக்கான விளக்கம். நம் கோரிக்கைகளை எல்லாம் நம்ம இறைவன் கிட்ட சொல்றோம். அதற்கு இறைவன் எவ்வாறு செவிசாய்க்க வேண்டும் என்பதை விளக்குவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இப்ப இந்த பாடலுடைய விளக்கம். நல்ல மழை பெய்யுற ஒரு காலம், ஜோன்னு மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. ஒரு மலை, அந்த மலை மீது ஒரு குகை, அந்த குகைக்குள்ள ஒரு வலிமை உடைய சிங்கமானது உள்ள இருக்கு. அது நல்லா தூங்கிட்டு இருக்கு. தூக்கத்திலிருந்து எழுந்துச்சு, தூக்கத்திலிருந்து தெளிந்து எழுந்துச்சு, நின்றுச்சு. கண்களை விழித்து பார்க்குது. அதனுடைய சிவந்த கண்களை விழித்து அப்படியே இப்படி அப்படின்னு பார்க்குது. அப்ப அந்த பிடரி மயிரானது என்ன பண்ணுதுன்னா சிலிர்க்கும்படியாக இப்படி சிலுத்துட்டு 4 புறமும் இப்படி எப்படின்னு திரும்பி பார்க்குது. அதுக்கப்புறம் எழுந்து நின்று உதறிச்சு, நம்ம தன்னுடைய உடலை உதறி சோம்பல் முறித்து நிமிர்ந்து கர்ஜிக்குது. அப்புறம் அந்த குகையிலிருந்து அது வெளியில வருது. இந்த காட்சியை ஆண்டாள் சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு நிகழ்ச்சியானது கண்முன்னே தோன்றுகிறது. என்னன்னா, திருமாலினுடைய அவதாரத்துல நரசிம்ம அவதாரம் நம் கண்முன்னே தோன்றுகிறது. அதுல அந்த தூண்ல இருந்து நரசிம்மமூர்த்தி வெளியில வருவார். அந்த ரணியனை அழிப்பதற்காக. ரணியன் சும்மா தன்னுடைய ஆயுதத்தை அது மேல கிட்டதான் கொண்டு போவான். அவன் எப்ப நம்மள தட்ட வருவான், அப்ப நம்ம வெளியில வரணும்னு அவரே காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவரே குதிச்சு வெளியில வருவார். அதுக்கு முன்னாடி அவருடைய தோற்றத்துல எப்படி இருக்குன்னா, இந்த சிங்கம் எப்படி பிடரி மயிரை எல்லாம் இப்படி பண்ணிட்டு சிவந்த கண்களை உடையதாக இருக்கிறதோ அதே போன்று தோற்றமுடையவராக, அந்த சிங்கத்தின் தோற்றமுடையவராக அங்க இந்த நரசிம்மமூர்த்தியானவர் கோப கணலோடு அங்கே வெளியே வருகின்றார். அந்த தூணை விட்டு வெளியில வர தெரியுது. அவருடைய தோற்றமானது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தலை சிங்கத்தை போன்று இருக்கிறது, உடலானது மனித உடலாக இருக்கிறது, கால்கள் தேவர்களுடைய சரீரமாக தோன்றுகிறது. இவ்வாறு இருக்கும்போது அந்த ரணியன் முதல்ல என்ன கேட்டிருந்தான், என்ன வரம் கேட்டான் அப்படின்னா, நான் உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியும் சாகக்கூடாது, மேலேயும் சாகக்கூடாது, கீழேயும் சாகக்கூடாது, காலையிலையும் சாகக்கூடாது, ராத்திரியிலையும் சாகக்கூடாது, ஆயுதமும் இல்லாம அஸ்திரமும் இல்லாம நான் சாகணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டான். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, உள்ளே வெளியே 2 பக்கம் இல்லாம அவனை அப்படியே இழுத்துட்டு வாசல் நிலைப்படியில உட்கார்ந்தார். மேலையும் கீழையும் சாகக்கூடாதுன்னு கேட்டான். அதனால அவனை மடி மேல அப்படியே கடத்திட்டார். தன்னுடைய மடி மேல அப்படியே அவனை கடத்திட்டார். காலை இரவு 2 நேரத்திலும் நான் சாகக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த மாலை 6 மணி அளவில் அஸ்திரமும் இல்லாமல் ஆயுதமும் இல்லாத சாகணும்னு சொன்னோம். அதனால தன்னுடைய விரல்களை, அந்த சிங்கம் போன அந்த விரல்களை என்ன பண்றாரு, அவனுடைய வயிற்றுல அப்படியே கிழிச்சு அவனுடைய குடல்ல கிழிச்சு எடுத்துட்டாரு. ஏன்னா கெட்டவங்களை அழிப்பதற்கு இறைவன் தோன்றுகின்ற ஒவ்வொரு அவதாரங்கள். அவன் கேட்டபடி என்ன பண்ணாரு, அவன் எப்படி வரம் கேட்டானோ அதே போன்று வேறு ஒரு சிங்க உடலோட தோன்றி அவனை அழிக்கின்றார். இந்த நிலைப்பாடானது இந்த நிகழ்ச்சியானது நம் கண்முன்னே அப்படியே தோன்றி வருகிறது. அப்ப அந்த நரசிம்மமூர்த்தியை ஆண்டாள் பாடிய அந்த சிங்கத்தினுடைய உருவத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த இறைவன் வெளியில வரும் பொழுது அவர் சொல்றார், அங்கிருந்து விழித்து அவர் வெளியில வரார். கோயிலில் இருந்து எங்கிருந்து வராருன்னா, தன்னுடைய கோயிலை விட்டு
இங்கு வந்தருள்வாயாக. நீ எப்படிப்பட்டவன் சொன்னா, காயம்பூ நிறத்தை உடையவன். காயம்பூன்றது கருமையினுடைய மேகத்தை ஒத்த கருமை நிறமுடைய கண்ணா, நீ உன் கோயிலிலிருந்து வெளிவர வேண்டும். அந்த வெளிவர தோற்றம் எப்படி இருக்குன்னா, அங்க நரசிம்மமூர்த்தியினுடைய தோற்றத்தை போன்று நீ சிங்கம் போல நீ என்ன பண்ணணும், வெளியே வருவாயாக. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிருக்கோம், உனக்கு ஒரு நல்ல அரியாசனத்தை இங்கே வைத்திருக்கின்றோம். அந்த அரியாசனத்துல நீ வந்து அமர வேண்டும். ஏன்னா யாருக்கும் ஒப்புமை கூற முடியாதவன் இறைவன். அவனுக்கு நிகர் அவன் ஒருவனே. அப்படிப்பட்ட அந்த இறைவனானவன் இந்த அரியாசனத்திலே வந்து அமர்ந்தவுடன் என்ன பண்ணோம்னா, முதல்ல எங்களை எல்லாம் பார்த்து எங்களுடைய குறைகள் என்னன்றது ஒவ்வொருத்தரை பார்த்து தனித்தனியா நீ கேட்கணும். ஒவ்வொருத்தரும் நாங்க என்ன பண்ணுவோம், என்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லுவோம். இதையெல்லாம் நீ தீர ஆராய்ந்து, மன்னர்கள் அரியாசனத்திலே உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி அதற்கேற்ற மாதிரி நீதி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி நீங்க என்ன பண்ண, இப்போ நாங்க சொல்ற குறையெல்லாம் கேட்டு ஆராய்ந்து அதற்கு தகுந்தபடி நீங்கள் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு இறைவனை பார்த்த உடனே எப்படி என்ன கேட்போம், நமக்கு தேவைகள் எல்லாம் நம்ம கேட்போம். இது வேணும், அது வேணும், தங்கம் வேணும், வெள்ளி வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் வந்து உறவினர்கள்லாம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்போம். ஆனால் ஆண்டாள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இங்கே பார்ப்பது எல்லாமே இந்த உலகம் முழுவதுமே மாயை. மாயையான பொருள்களை, அழியக்கூடிய பொருள்களை நீங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டாம். அழியாத ஒன்று, அதாவது உயர்ந்தவற்றை தான் நாம் அந்த இறைவன்கிட்ட கேட்கணும். அந்த உயர்ந்ததுன்னா என்ன, முக்தியும் மோட்சமும் தான். அதை நீங்கள் கேட்டருள வேண்டும் என்று இந்த பாடலில் அழகாக விளக்கி கூறுகின்றார். இப்போ இந்த பாடலுக்கான சிறப்பு, நல்ல மழை காலத்துல மலை மீது உள்ள இருக்கின்ற குகையிலிருந்து ஒரு சிங்கமானது வெளிவருது. அந்த சிங்கம் எப்படிப்பட்டிருக்குன்னா, அதோடைய வெளியில அந்த சிங்கத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, அதோடைய கண்கள் வந்து சிவந்த கண்களா இருக்கு. அந்த சிவந்த கண்களை விழித்து பார்க்குது. பார்த்த உடனே என்ன பண்ணுது, தன்னுடைய பிடரி மயிரெல்லாம் இப்படின்னு பண்ணி அதை அப்படியே சிலுக்க வைக்குது. அதுக்கப்புறம் 4 புறம் திரும்பி பார்த்து எழுது நின்று சோம்பல் முறிச்சு கர்ஜனை பண்ணுது. ஒரு கர்ஜனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுது, அதை விட்டு வெளியில வருது. இப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது அந்த அம்மா எதை நினைத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நரசிம்மமூர்த்தியை மனதில் வைத்து கொண்டுதான் இந்த பாடலை அந்த தாயானவர் பாடி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப அந்த ரெணியன் என்ன சொன்னா, எனக்கு சாவுன்றது எப்படி வரணும், உள்ளேயும் வரக்கூடாது, வெளியும் வரக்கூடாது, மேலேயும் வரக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது, காலையிலையும் வரக்கூடாது, ராத்திரியிலையும் வரக்கூடாது, ஆயுதத்திலையும் வரக்கூடாது, அஸ்திரத்திலையும் வரக்கூடாதுன்னா, அப்போ அந்த மாதிரி இல்லாது அவனை வந்து என்ன பண்றான், அவன் கேட்ட நேரத்திலேயே அவனை சம்ஹாரம் செய்கின்றார் நரசிம்மமூர்த்தி. இதுதான் இந்த இதுல வந்து அழகா சொல்லப்பட்டிருக்கு. காயம்பூ என்று கருமை நிறமுடைய கண்ணன் என்று சொல்லும் பொழுது, நீ உன் கோயிலை விட்டு எழுந்து இங்கே வா. சிங்கம் வெளியில வர்ற மாதிரி நீ இங்கே வா, அங்க நரசிம்மமூர்த்தி வந்த மாதிரி நீ இங்கே வெளியே வா. வந்தவுடன் உங்களுக்கென்று நாங்கள் ஒரு அரியாசனத்தை இங்கே வைத்திருக்கின்றோம். அந்த அரியாசனத்திலே அமர்ந்து ஒப்புமை, யாரோடும் ஒப்புமை சொல்ல முடியாத உயர்ந்த நிலையில் இருக்கின்ற, என்றும் அழியாத, அனைவராலும் பக்தியுடன் போற்றக்கூடிய அந்த இறைவனாகிய நீ அங்க வந்து என்ன பண்ணணும், அமரணும். உட்கார்ந்த உடனே எங்களுடைய எல்லாருடைய குறைகளையும் நாங்கள் அப்போ உங்ககிட்ட சொல்லுவோம். சொல்லும்போது அனைத்தையும் நீ நன்றாக கேட்டு ஆராய்ந்து எங்களுக்கு நீ என்ன பண்ணணும், பக்தியால் நாங்கள் கேட்குற அந்த நாங்கள் என்ன உங்ககிட்ட பக்தியோடு கேட்குறோமோ அந்த இதை வந்து நீ எங்களுக்கு உடனடியாக அருள் புரிய வேண்டும். நாங்கள் கேட்பவற்றை நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அங்கே முக்தி என்ற நிலையையும் மோட்சம் என்ற நிலையும் கேட்கின்றார்கள். மற்றபடி உலகத்தில் உள்ள மாயையான பொருள்கள் எதையுமே அங்கு அவர்கள் கேட்க விரும்பவில்லை. இதுக்கு தான் அவங்க வந்து அந்த நோம்பிருந்து இறைவனை கண்டு அந்த இறைவனிடத்தில் வேண்டுவதாக இந்த பாடலானது அமைந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய். Subscribe to my channel and please press the bell icon for more videos.